திருப்பிக் கொள்வோம். யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 1:3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய், அதாவது இயேசுவின் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்கள், இன்றைக்கி நாம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினாலும் சரி, அது கூட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனுவல், ஒரு கையேடு கொடுப்பாங்க இல்லையா? அந்த மேனுவல் என்ன சொல்லும் அப்படின்னா, அதை உண்டாக்குனவர் அதை எப்படி பயன்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பராமரிக்கணும், ஒருவேளை அது ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கரெக்டாக எந்த டீலர்கிட்ட போய் எந்த இடத்துல போய் கொடுத்தா அதை சரியாக கரெக்டாக சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் அதில் நமக்கு விவரமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்துலேயோ, நம்முடைய மனதிலையோ, நம்முடைய வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு காரியம் சரியாக போயிட்டு இருந்தது, அப்படியே தப்பாக போயிடுச்சு, இல்லை ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லைனா சுக்கு நூறாக நொறுங்கி போயிடுச்சுங்க அப்படின்ற நிலை வந்துச்சு அப்படின்னா, நாம் உடனே சரியான ஒரு டீலர் இருக்கிறார், யார்? நம்மை உண்டாக்கின இயேசுக்கிட்ட தான் போகணும். ஏன்னா அவர் தான் நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்து நாம் எப்படி இயங்கணும், எப்படி செயல்படணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், எல்லா விதத்திலும் சரியான விதத்தில் நம்மை உண்டாக்கி அதை நமக்கு எழுதி, வேதத்தில் நமக்கு எழுதி எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். ஆகவே ஏதாவது ஒன்று சரியாக போகலை, ஏதாவது ஒன்று தப்பாக போயிடுச்சு, அது சரீரத்தில் ஆனாலும் சரி, மனதில் ஆனாலும் சரி, இல்லை வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், எதில் ஆனாலும் சரி, நாம் எங்கே போகணும்? அவரிடத்தில் தான் செல்ல வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதை தான் நம்ம வாசித்தோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று காரியங்கள் சரியாக போகாத போது, ஏதாவது ரிப்பேர் ஆன மாதிரி வாழ்க்கை போகும்போது, இல்லைனா வாழ்க்கையே சுக்கு நூறாக இருதயமே நொறுங்கி போச்சுங்கன்ற மாதிரி இருக்கும்போது, இயேசுவின் இடத்துல, உண்டாக்குனவரிடத்துல போகாமல் வேற எங்கேயாவது போய் சிக்கி இன்னும் மோசமான நிலைக்கு என்ன செஞ்சிடுறாங்க? போயிடுறாங்க. ஏன் நம்ம அவர்கிட்ட போகணும்? ஏற்கனவே வாசித்தோம், அவரால் தான் எல்லாம் உண்டாச்சு, அவர் தான் நம்ம உண்டாக்கினார். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரும்ப என்ன பார்க்குறோம்? அவர் தம்மை சகலத்தையும் தம் வார்த்தையினால் பேசி உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 6 நாள் சிருஷ்டித்து கொண்டே வருகிறார். கடைசியில் 6வது நாள் என்ன செய்கிறாரு? நமது சாயலிலும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி நம்மையும் உண்டாக்குகிறார். அந்த வார்த்தையாக இருந்த தேவன் யார்? இயேசு. அதுதான் யோவான் 1:1 யோவான் எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அது மட்டும் இல்லை, அப்படி சொல்லி தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கி நிறைவேற்றும்படி செய்த தேவன் யோவான் 1:14 சொல்கிறாரு. ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், எல்லாம் கெட்டு போயிடுச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு அவரே என்ன செய்கிறாரு? இறங்கி வர்றாரு. என்ன சொல்லப்பட்டிருக்குது யோவான் 1:14? அந்த வார்த்தை, ஆதியிலே நம்மை உண்டாக்கின அந்த வார்த்தையானவர் என்ன செய்கிறாரு? மாம்சமானார். அதனால தான் உங்களுடைய குடும்ப உறவுகள், இல்லை வாழ்க்கை நொறுங்கி போகும்போது, உடைஞ்சி போகும்போது, கையில் பணம் பொருளாதார தேவை முற்றிலுமாக குறைவாக போகும்போது, சரீரத்தில் ஏதாவது உறுப்புகள் சரியாக வேலை செய்யாமல் போகும்போது, அதை சரியான விதத்தில் ரிப்பேர் பண்ணக்கூடிய இயேசுவின் இடத்துல நாம் வர வேண்டும். வேறு யார்கிட்டையாவது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நிறைய பேர் பல இடத்துல போகிறாங்க, ஆனால் அதனால் சரியான ஒரு ரிப்பேர் என்ன செய்யாது? நடக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதை இப்படி சரி பண்ணிடலாம், அப்படி சரி பண்ணிடலாம். சனிக்கிழமை கூட சொன்னேன். சிலர்லாம் போய் என்ன செய்கிறாங்க? ட்ரக்ஸுக்கு, போதை மருந்துகளுக்கு, மதுபானத்திற்கு அடிமையாக போய் இதனால் ஏதாவது சரி பண்ணிக்கலாம், தங்களுடைய டிப்ரெஷனை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன ஆகுது? இன்னும் மோசமான விளைவுகள் உண்டாகுது இல்லையா? ஆனால்
உண்டாக்கின இயேசுவினிடத்தில் வரும்போது எப்போதுமே மோசமான விளைவுகள் உண்டாவதில்லை. அவர் என்ன பண்ணுறாரு, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஏனென்றால் அதற்காக அவர் இறங்கி வந்து சிலுவையில் ஜீவனை கொடுத்துருக்கிறார். இது இப்படி தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்கிறாரு, முன்கூட்டியே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. நமக்காக என்ன செய்திருக்கிறார், மனிதனாக பிறந்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி நமக்காக என்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவரிடத்துல போகும்போது என்ன பண்ணுறார், அவர் அதை என்ன பண்ணால் சரியாகுமோ அது அவருக்கு நல்லா தெரியும் பாருங்கள். வேறு யார் இடத்துல போனாலும் அது சரியான விதத்தில் சரியாகவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் அதற்கான ஒரு சரியான சொல்யூஷன் கிடையவே கிடையாது. இங்கேயே தேடிட்டு இருந்தீங்க, இல்லை இங்கேயே யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்டிங்கன்னா அவங்களால அதுக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்க முடியாது பாருங்கள். ஆனால் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அநேக சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அதற்கான தீர்வுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார். ஒரு நபரை குறித்து ஞாபகம் இருக்குது, கேள்விப்பட்டேன் பாருங்கள். ஒரு நபர், தன்னுடைய சபைக்கு வர்ற ஒரு நபர் தான் அவர். தன்னுடைய மகள் ரொம்ப ஒரு முரட்டாட்டமாக எதுக்கு எடுத்தாலும் ஏற்கு மாற பண்ணுகிற ஒரு பெண்ணாக வாலிப வயதில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்படி இருந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக வந்தபோது, இயேசுவினிடத்தில் வந்தபோது இயேசு என்ன பண்ணார், அந்த அப்படி ரொம்ப முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை டோட்டலாக தலைகீழாக மாற்றினார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை பேர் என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டாங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை பாருங்கள். ஆனால் இயேசு அந்த முரட்டாட்டத்தை சரி செய்தார். அது மட்டும் இல்லை, அதோட விட்டுறல, அவளை எதற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக ஆண்டவர் அவளை திருப்பினார். அந்த பெண்ணுக்குள்ளே பாருங்கள், பெரிய அளவில் நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு திறமையை தேவன் வைத்திருந்தார். தேசிய அளவில் நடக்கிற மிகப்பெரிய நீச்சல் போட்டியில் ஒரு மிக சிறந்த ஒரு நீச்சல் வீராங்கனையாக அந்த பெண் மாறினாள். அவருடைய அந்த நீச்சல் போட்டியில் அவள் சாதித்த சாதனைகளை குறித்து அநேகர் வந்து அவரிடத்துல வந்து அதுக்கப்புறம் கேட்டாங்களாம். ஏன்னா இவளுக்கு தெரியும் பாருங்கள், தான் எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தேன், எப்படி இயேசு தன்னை மாற்றினார் அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரியும். எல்லோரும் வந்து கேட்டாங்களாம், எப்படிங்க இப்படிலாம் பெரிய சாதனை பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண் சொன்னாலாம், இயேசு தாங்க இதெல்லாம் செய்தார், என்னால் முடியாது, நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். அப்படியே இருந்தாலும் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கோம், நான் எல்லாமே போயிருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்து பாராட்டி கேள்வி கேட்குற அளவுக்கு என்னை மாற்றியது இயேசு தான். என்னுடைய மோசமான ரிப்பேரான வாழ்க்கையை, உடஞ்சி போன வாழ்க்கையை, முரட்டாட்டமான வாழ்க்கையை இயேசு தான் என்னை மாற்றினார் அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், இயேசுனிடத்தில் வந்தால் வியாதி சுகமாகிறது மட்டும் இல்லை, முரட்டாட்டமாக ஏற்குமாறாக வாழ்கிற வாழ்க்கை கூட என்ன செய்யுது, மாறுது. அதனால் இயேசுவை வந்து இதுக்கு மட்டும்தான் சரி, இதை மட்டும் தான் சரி பண்ண முடியும் அவரால், இதை மட்டும் தான் சரி பண்ண முடியும்னு நினச்சிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் அவர் தீர்வாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கொடுத்துக்கூட நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி அநேக விவாகரத்து, டிவோர்ஸை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அப்போது ஒரு பெண் வந்து ஒரு பாஸ்டர் இடத்துல திடீர்னு வந்து கேட்டாங்களாம், என்ன ஞாபகம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பெண்ணை வந்து கேட்டபோது சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் பாஸ்டர். அப்போ அந்த பெண் சொன்னாலாம், எனக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே டிவோர்ஸ் ஆச்சு, அது உங்கள் இடத்துல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் மறுபடியும் திருமணம் பண்ணிட்டு இப்போ ஒன்றா வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாராம். பொதுவாக பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணவங்க, விவாகரத்து பண்ணவங்க மறுபடி சேர மாட்டாங்க. அவங்க சேர்ந்து வாழ்ந்ததா மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது பாருங்கள். அப்போ அந்த பெண் வந்து என்ன சொல்கிறா, விவாகரத்து ஆனதுக்கப்புறமும் ஏதோ ஒரு நிலையில் நான் இயேசுவை நோக்கி பார்த்தேன். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, விவாகரத்தான எங்களுடைய அந்த மனநிலையை டோட்டலாக மாற்றி இன்றைக்கி எங்கள் 2 பேரையும் இணைத்து ஒரு அற்புத விதமான ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பி வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னாலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், இயேசுவால் செய்ய முடியாத காரியத்தை நல்லா செய்ய முடியும். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாம்
அவ்வளோதான், அத்து விட்டுற வேண்டிதான், முடிச்சு விட்டுற வேண்டிதான், இதுக்கப்புறம்லாம் வாழ முடியாது அப்படின்ற நிலையில் தான் நிறைய பேர் இழுத்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க இல்லையா? பாருங்கள், எந்த நிலையில் எதனால் அப்படி வாழ்க்கை மோசமாக கெட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, உடஞ்சி போயிருந்தாலும் சரி, அதை இயேசுவால் சரி செய்ய முடியும். ஏன்னா நான் நிறைய டிவோர்ஸ் காரியங்களை பார்க்குறேன் பாருங்கள். அந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணவங்க மறுபடியும் சேரவே மாட்டாங்க, மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களும் சரி செய்யப்படுகிறார்கள். இயேசுவை நோக்கி பார்த்தால், அவரிடத்தில் திரும்பும்போது கட்டி எழுப்பப்படுகிறார்கள். சிலர் ஒருவேளை அப்படி டோட்டலாக ஒருத்தர் விரும்பினா கூட இன்னொருத்தர் வாழ விரும்பாததுனால டோட்டலாக பிரிஞ்சே போயிடுறாங்க. ஆனால் அந்த நிலையிலையும் இயேசு அவர்களுக்கு வேறு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறார். அவ்வளோதான், இனிமேல் வாழ்க்கை வாழவே முடியாது, இதுக்கப்புறம் முன்னேறலாம் முடியாது, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற நிலையில் அவர் சொல்கிறதே இல்லை. மறுபடியும் நல்வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறார். பாருங்கள், ஒருவேளை மனுஷனிடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளே பாருங்கள் ரிப்பேர் பக்கம் கொண்டு போனால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒட்டுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, பார்க்குறதுக்கு அப்படியே கரெக்டாக முன்னாடி இருந்த மாதிரியே ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டாங்க, எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டாங்க, சரியாக இருங்க, இனிமேல் ஒழுங்காக ஓடுங்க, ஒழுங்காக அது ஒர்க் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட ஒழுங்காக போக மாட்டேங்குது இல்லையா? ஆனால் இயேசு அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய குடும்பத்தை அவரிடத்தில் கொண்டு வரும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் எப்படிப்பட்ட ரிப்பேர் பண்ணுறார் அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் டோட்டலாக புத்தம் புதுசாக மாற்றுகிறார். அதை தான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுவரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாங்க, டோட்டலாக ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா ஏதோ அப்படியே ஒட்டி கிட்டி அப்படி ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதில்ல, முற்றிலுமாய் புதிதாக்குகிறார். ஒரு புதிய இருதயத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறார், புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றிருக்கிறார், முற்றிலுமாக புதுசாகியிருக்கிறாரு. முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னும் சிறப்பான விதத்தில், அற்புதமான விதத்தில், இன்னும் ரொம்ப அழகான விதத்தில் அதை மாற்றி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வல்லமை நம்முடைய இயேசுவினிடத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. வானத்தையும் பூமியுமே ஒரு நாளில் புதிதாக்க போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், இதோ யோவான் அப்போவே அதை தரிசனமாக பார்க்குறாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியும் காண்கிறேன் அப்படின்றார். பாருங்கள், இந்த பூமியை இப்போ பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம், எல்லோரும் இப்போ என்னது இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையே, இந்த பூமியே புதுசாக போகிறார் ஒருத்தர், ஒட்டுமொத்தமாக புதுசாக போகிறாரு. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கவே இருக்காது, முற்றிலுமாய் புதிதாக போகிறது. நான் சொல்கிறேன், அவரால் இப்போவே உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புதுசாகி தர முடியும். நீங்கள் நினைக்கிறத விட இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு ஒரு வேளை யோசிச்சுட்ருக்கலாம். நான் சொல்கிறேன், இவரை நோக்கி பார்ப்போமானால் முற்றிலுமாய் நீங்கள் கற்பனை பண்ணுறத விட ரொம்ப புத்தம் புதுசாக மாற்றி கொடுத்துருவார். ஒருவேளை நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கலாம், சாபங்கள் நீங்கி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் சில பகுதியில் இதில் இல்லைங்க, இதில் நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு ஏதாவது ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன், வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். அது பொருளாதார விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், கணவன் மனைவி உறவு சிக்கலாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையினுடைய கேரியர் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில் இருக்கிற காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்குறத குறித்ததாக இருக்கலாம். பாருங்கள், அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, புத்தம் புதியதாக மாற்றுகிறார். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப பெஸ்ட்டான அற்புத விதமாக ஒரு புதிய நிலைக்கு அதை அவர் என்ன செய்கிறார், சிருஷ்டித்தை கொடுக்குறார். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர். சும்மா அப்படி பட்டி டிங்கரிங் பார்த்து ஒட்டி கொடுக்குறதில்ல. பாருங்கள், முற்றிலுமாய் புதிதாக்குகிறார். அது அவர் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு நபருடைய இருதயத்தை, மனசை, எண்ணங்களை மாற்ற முடியாது. பாருங்கள், நிறைய பேர் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைங்க ரொம்ப கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்க, முரட்டாட்டம் பண்ணுதுங்க, அப்படி இருக்குதுங்க, இப்படி இருக்குதுங்கன்னுவாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கோட்டை விட்டீங்க, பிள்ளையானவனை வளர்க்க வேண்டிய விதத்திலே முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அந்த 5 வயசு 6 வயசு வரைக்கும் அப்படி கோட்டை விட்டுறாங்க. அப்புறம் டீனேஜ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு பிள்ளைங்க போகுது. பாருங்க,
யாருங்க சரி பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அப்படின்னு புலம்புற நிறைய பெற்றோரை பார்க்குறோம். என்னங்க பண்ணுறது, இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டாக அவங்க பிள்ளைய அவரால் மாற்றி கொடுக்க முடியும். நம்ம அதை விட்டுட்டு நம்மளாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணிலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது பாருங்கள். நிறைய பேர் என்ன இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் நான் சொன்னாலே ஒரு பெண்ணை குறித்து உதாரணமாக, வாலிப பெண் முரட்டாட்டம் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு இப்படி தான் இருப்பா அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்த பெண்ணை டோட்டலாக மாற்றி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்கு நேராகவே அந்த பெண்ணை இயேசு நடத்தினார். அந்த பெண்ணை அதை வாயை திறந்து சொல்கிறா பாருங்கள். அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய பெஸ்ட் கிஃப்ட் என்ன நான் சொல்லுவேன்னா, இயேசு தான் கொடுக்கணும். இயேசுக்கிட்ட திருப்பி விடணும். அதை விட ஒரு சிறந்த கிஃப்ட் வேறு எதுவுமே இருக்காது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். ஆகவே நான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்துலேயோ இல்லை உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை உங்கள் பொருளாதாரத்துலேயோ உங்கள் குடும்பத்துலேயோ எது வேணாலும் சரி, ஏதோ ஒன்று சரியாக போகலைங்க, நான் விரும்பின மாதிரி நல்லா போகல, எல்லாம் பழுதுபட்டு போன மாதிரி ஆயிடுச்சு, சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி போயிடுச்சு, என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு இந்த காலை வேளையில் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உங்களை சிருஷ்டித்தவராகிய, உங்களை மீட்க தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசுவிடம்தான் திரும்பவும் செல்ல வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், உங்களுடைய முகமும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குடும்பமும் கண்டிப்பாக பிரகாசம் அடையும். எந்த அளவுக்கு பிரகாசம் அடையும்னா, ஒரு புத்தம் புதிய விதத்தில் அதை சிருஷ்டித்து மாற்றி அதை உங்கள் கையில் கொடுக்கும்போது எப்பேற்பட்ட விதத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஒரு புதிய குழந்தை பிறந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, அந்த மாதிரி சந்தோஷப்படுகிற அளவிற்கு அதை புதிதாக அவரால் மாற்றி கொடுக்க முடியும். ஆமாம், எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் ரொம்ப நம்புறாத. என் வாழ்க்கையில் எதெல்லாம் அப்படி இதாக இருக்குதோ, குழம்பி போயிருக்குதோ, கெட்டு போயிருக்குதோ, எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட தான் போய் கொடுக்குறேன். வேறு யார்கிட்ட போய் கொடுக்குறது? வேறு யாரை நம்புறது? ஒரு மொபைலே ரிப்பேர் ஆனால் இங்கே போய் கொடுக்குறதுக்கு நம்பிக்கையாக விசாரித்து பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். நம்ம போய் கொடுத்தா அதை வேறு மாதிரி என்னத்தையாவது கோளாறாக்கி விட்டுறாங்க. நம்மளை வேறு மொபைல் வாங்க வச்சிட்றாங்க இருக்கிற செலவில். யாரையும் நம்பி என்ன செய்ய முடியல, மொபைலே கொடுக்க முடியலைங்க. நம்ம வாழ்க்கையை கொடுக்க சொல்கிறீங்களா? நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க சொல்கிறீங்களா? கொடுக்க முடியாது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கோளாறாக்கி விட்டு போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தி விட்டு போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நம்மளை பற்றி எல்லாருக்கிட்டையும் விளம்பரப்படுத்தி விட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி செய்கிறதில்லை. அவர் என்ன பண்ணுறாரு? டோட்டலாக ஒட்டுமொத்தமாக புதிதாக்குகிறார். உங்களை பார்த்தா இவர் இப்படியாக இருந்தார் அப்படின்னு மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, உங்கள் சரீரத்தை, உங்கள் இருதயத்தை, மனதை, உங்கள் பேச்சை, எண்ணங்களை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் புதிதாக்குகிறார். அதற்காக அவர் உயிரே கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து நம்மளை இன்னும் பெட்டராக்கிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆவியை அனுப்பும்போது பூமியின் ரூபத்தையே புதிதாக்குகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை சொல்லும்போது எல்லாம் உண்டாகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ நம்ம சார்பில் நமக்காக வார்த்தையாக இருந்த தேவன் வந்து உயிரே கொடுத்துருக்கிறாரு. ஆவியாக இருந்த தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கண்டிப்பாக பிரகாசம் அடைவோம். நம்முடைய வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் ரொம்ப பெட்டராக, அற்புத விதமாக நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் அவரால் எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். இந்த மனநிலையோடு இந்த வாரத்துக்குள்ளே போங்க. நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும், வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்தில், எல்லா காரியத்திலும் ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புது சிருஷ்டிப்பை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்கள் தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மாலே சகலமும் உண்டானது, உம்மாலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்று வாசிக்கிறோம். எங்களை உண்டாக்கின சிருஷ்டித்த உம்மிடத்திலே நாங்கள் திரும்ப வருகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவன் மனைவி உறவிலே,
ஆண்டவரே, எது உடைந்து எப்படி போயிருந்தாலும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அது ஆண்டவரே முற்றிலுமாய் புதிதாகட்டும். நீர் புதிதாக்குவீராக. சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர், எல்லாவற்றையும் நீர் புதிதாக்கி கொடுப்பீராக. பொருளாதாரத்தை புதிதாக்குவீராக, குடும்பத்தை புதிதாக்குவீராக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை புதிதாக்குவீராக, கணவன் மனைவி உறவிலே ஒரு புதிய பரிமாணத்துக்குள் கொண்டு செல்வீராக. இவர்கள் நினைக்கிறதை காட்டிலும் அற்புத விதமாய் மாற்றி கொடுப்பீராக. உம்மாலே அது செய்ய முடியும் கர்த்தாவே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் இருதயங்களை மாற்றுகிறவர், எண்ணங்களை மாற்றுகிறவர். ஆண்டவரே, உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் அதை செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஒரு புதிய சிருஷ்டிப்பு உண்டாகட்டும். புதிய சிருஷ்டிப்பின் தாக்கம் ஏற்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வல்லமையாய் இவர்களுக்குள் கிரியை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை நினைப்பூட்டுவீராக, வழிநடத்துவீராக, எல்லாவற்றுக்கும் உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகும். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.